ராம் நாராயண் ராம். பூமியில் பலர் இந்துக்கள் ஆகி கூட பிற இந்துக்களை அச்சுறுத்துகிறார்கள். எனக்கு ஒரு கடிதமும் வந்தது. அதில் அவர்கள் தங்கள் மதமான இந்து சமுதாயத்திலிருந்து வரும் என்று, என் மரணத்திற்கு பிறகு என் இறந்த உடலை சமைஷான் கோபுரத்தில் எரிக்க விடமாட்டார்கள் என்று எழுதியிருந்தது. தெரியவில்லை, ஏன் மக்கள் இப்படிச் செய்கிறார்கள். இந்து மற்றும் முஸ்லிம் இரு மதங்களின் மக்களுக்கு இந்த விவகாரத்தை நான் கூறினேன். அதன் பின்னர் முஸ்லிம் மக்கள் என் இறந்த உடலை தங்கள் கப்ரிஸ்டானில் இடம் தருவதாக கூறினார்கள். இந்துக்கள் கூறுவது நான் முஸ்லிம்களின் பக்கத்தில் இருக்கிறேன் என்று. ஆனால் அது உண்மை இல்லை. நான் வெறும் இயற்கையின் பக்கத்தில் இருக்கிறேன். உண்மையில் அரபு நாடுகளில் எந்த ஒரு மரங்களும் அல்லது செடிகளும் இல்லாததால் அங்கு இறந்த உடலை மணலின் போது இடம் கொடுக்கும். இந்தியாவில் மரங்களும் செடிகளும் உள்ளன. அதனால் இங்கு இறந்த உடலை எரிக்கப்படுகிறது. இந்தியாவில் 16 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த ஒரு முஸ்லிம்களும் இல்லை. மதம் என்பது ஆடை அல்ல. அதை உங்கள் மனதைப் போல் அணிந்து அவ்வப்போது கழற்றிவிட்டு விட முடியாது. நீங்கள் உங்கள் விருப்பப்படி மாறும் மதங்களில் இருக்க முடியாது. நான் ஒரு வீட்டுக்கு சென்றேன். அங்கு ஒரு சிறுவன் 22 அல்லது 23 வயதாக இருந்திருக்கும். அவன் மிகவும் உடல்நலக்குறைவாக இருந்தான். நான் அவனுடைய வலது குறையில் கையை வைத்தேன். உள்ளுணர்வில் ஒரு பிரார்த்தனை செய்தேன். அதன் பின்னர் அவன் 3 நிமிடங்களில் சரியாகிவிட்டான். காலை அது டாக்டரிடம் சென்றான். பரிசோதனை செய்ய வைத்தான். என்றாலும் எதுவும் இல்லை. ஒவ்வொரு மனிதரின் உடலிலும் மனம், விவேகம், சித்திரம் எங்கு உள்ளது? குழந்தை பிறக்கும் ஆற்றல் எங்கு உள்ளது? எந்த டாக்டரும் இதை சொல்ல முடியாது. நான் செய்ய முடிந்தது எதை ஒருவரும் செய்ய முடியும். அதற்கானது நீங்கள் சிந்தனை செய்ய வேண்டும். நாம் மேலிருந்து கொண்டு வரும் பொருளை அது நம்மிடம் உயிர்ப்பிக்க வேண்டும். அதை உங்கள் உள்ளே எழுப்ப வேண்டும். நீங்கள் மூளை பரிசோதனை செய்வீர்கள் என்றால் நீங்கள் கடவுளையும் பெறுவீர்கள், அல்லாஹையும் பெறுவீர்கள். நீங்கள் யார் என்பதை உணருவீர்கள். அனைத்து மரங்களும் மனிதர்களும் உயிரினங்களும் ஒன்றே பொருள், அதாவது பஞ்சதத்துவத்திலிருந்து உருவாகின்றன. நீங்கள் உங்களை நம்ப வேண்டும். நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை என்றால் மற்றவர்கள் உங்களை நம்ப மாட்டார்கள். அல்லாஹ், கடவுள், மனிதர்கள், உயிரினங்கள், மரங்கள் அனைத்தும் இயற்கை, வானத்தின் பகுதியாக இருக்கின்றன. அவர்களின் அறிவு நமது அறிவாகும். அவர்களின் ஆதரவு நமது ஆதரவு. அவர்களின் விளக்கம் நமது விளக்கம் ஆகும். உங்கள் சக்திகளை உணர்ந்து அதை விழிப்பெடுக்கவும். நீங்கள் சிந்தனை செய்ய வேண்டும். அப்பொழுது மட்டுமே நீங்கள் உங்கள் விவேகத்தை எழுப்ப முடியும்.